ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜான் பிளாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நானும் மோனா வந்து உங்கள்கிட்ட நாங்கள் வந்து பேசிட்டோம். ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஆல்ரெடி ஏஜி பிளாக்ஸில் வந்து சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம சேனலில் ஜான் பிளாக்ஸில் வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து சொல்லாத விஷயங்களை நான் இதில் சொல்ல போகிறேன். அதுக்கு மட்டும் நான் அப்பா ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், போடு பாட்டு அருமையாக இருப்பேன். ஓகே, நான் தெரிஞ்ச நாள்லேருந்து இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடினுக்கிறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ குஷி எனக்கு. ஸோ என்னால் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது. எல்லா விஷயமும் வந்து என் குழந்தை பிறந்தோன்னா நான் வந்து எங்கள் குழந்தைக்கு வந்து நாங்கள் போட்டு காமிக்க போகிறோம். எல்லாமே பாரு, அம்மா வந்து எவ்வளோ என்னென்ன பண்ணிச்சு பாரு, அப்பா என்னென்ன பண்ணாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் என்னென்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? வந்து துபாயில் காட்ஸ் கிரேஸ் துபாயில் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து ஆயிக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? டிசம்பரே ஆயிட்டுக்குது. டிசம்பர் ஆகி எங்களுக்கு தெரியல. நிறைய பேர் வந்து எப்படி மந்த்லி பீரியட் ஸ்கிப் ஆகுறது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டீங்க. இந்த மேடம் தான் கேட்கணும். ஏதோ மைக் பின்னாடி உக்காந்துது பாருங்க, இதுதான் கேட்கணும். கேட்கும் போதெல்லாம் ஆயிடுச்சுப்பா, வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சு, அது என்னன்னா அது வந்து ஸ்ட்ரெஸ்ல வர விஷயங்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிச்சுன்னா ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, ஓகே நம்மளுக்கு வந்து இந்த இதாயிடுச்சு, நம்மளுக்கு இந்த மந்த் டேட் முடிஞ்சிச்சு, அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி நினைச்சாங்களே. நாங்களும் சரி ஓகே இல்லை போலன்னு சொல்லிட்டு நாங்களும் தைரியமா போயின்னு இருந்தோம். அப்படி தெரிஞ்சுதான் துபாய் போறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி கூட டெஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம். இமிடியேட்டா அது காமிக்காது செல்லம். அது நமக்கு தெரியலன்றேன். அதுதான் சொல்றேன். இமிடியேட்டா உனக்கும் தெரியல, சரி அதுக்கும் என்ன தெரியும், நம்ம வந்து அது என்ன சொல்ல அதுதானே நம்மளுக்கு சொல்லிட்டு நாங்க கண்டுக்கல. சரி வா, இத்த சான்ஸ், சரி நீ ஃபீல் பண்ணாத, நம்ம வந்து இதுக்கு போயிட்டு வரலாம், நம்ம கல்யாண நாளுக்கு துபாய்க்கு போகலான்னு சொல்லிட்டு துபாய்க்கு போனோம். ஆடாத ஆட்டமா இந்த மேடம் போகுது, எகுறுது, குதிக்குது, ஓடுது, ஜம்பிங் பம்பிங் எல்லாமே பண்ணி நினைச்சாங்க. ப்ளஸ் என்னன்னா இன்னொன்று கடவுளுக்கு தேங்க்ஸ் என்னன்னா, நீங்க அதை பார்த்துருப்பீங்க, அந்த டெசர்ட்ல வந்து என்னை தள்ளி விட்டாங்க. ஓகேங்களா? நான் சர்றன்னு போய் விழுந்து இன்ன வரைக்கும் எனக்கு இந்த கால் வந்து செட் ஆகல. மோனாவும் வந்து ஆக்சுவலா அந்த சாண்ட்ல வந்து போச்சுக்கல. கடவுள் புண்ணியத்துல நான் நல்ல வேலை நான் விழுந்தேன். மோனாக்கு என்ன விழுந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? அதுக்கும் வந்து நான் ரொம்ப ஆக்சுவலாக அது ஒரு பெரிய மிராக்கல் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வந்தோன்னா நான் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா நான் வந்து கடவுள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன் அந்த விஷயத்துக்காக தான். ஏன்னா கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெஸ் இல்லை, பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. புர்ஜ் கலிஃபா எப்படிப்பா ஃபீல் பண்ண? ஐயோ பயங்கரம். புர்ஜ் கலிஃபால ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எனக்கு இருக்கிறதுலே பயங்கரமாயிடுச்சு. 125வது ஃப்ளோர் போகிறதுக்கு எங்களுக்கு ஸ்லாட் வந்து 7:30 கொடுத்தாங்க. ஓகேங்களா? அங்கே போய் ரீச் ஆகுறதுக்கு நாங்கள் மெட்ரோவில் போயிருந்தோம், சுற்றின்னு இருந்தோம். மெட்ரோலேருந்து புர்ஜ் கலிஃபா போகிறதுக்கு 2 ஹவர் நடந்துச்சு பாவ குழந்தை. அங்கே வந்துச்சா, அப்புறமா திருப்பியும் அது உள்ளே போகிறதுக்கு, புர்ஜ் கலிஃபா உள்ளே போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. உள்ளே போகிறதுக்கு உள்ள போய் அங்கிருந்து மேல போயிட்டு லிஃப்ட்ல போயிட்டு வர்றதுக்கு ஒரு 2 ஹவர் நிக்கிறோம். எல்லாம் டமா டுமான்னு விழுறாங்க. ஓகேங்களா? மோனாவும் பாவம் வந்து நிக்கிறான். எனக்கே வந்து ஆச்சரியம், ஏன் பாவம் என்ன தெரியல. நானே வந்து காலை பிடிக்கிற உட்காடுறேன், அப்பதான் நான் விழுந்த டைம் வரேன். ஓகேங்களா? அவ்வளவு ரிஸ்க் எடுத்து 125வது ஃப்ளோர் எல்லாம் போயிட்டு வந்து கூட இவ்வளோ மிராக்கலா இருக்கிறதுனா கடவுளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி. சீரியஸா நான் எதிர்பார்க்கல இது. இவ்வளோ ரிஸ்கான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறோம் நாங்கள். கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெஸ் இல்லை, இது புர்ஜ் கலிஃபாக்கு போயிட்டு வர விஷயம் எல்லாம். அப்புறமா டெய்லி வந்து எங்களுக்கு கேபே இல்லை துபாயில். டெய்லி வந்து மெட்ரோ நட நட்ராஜா சர்வீஸ் தான் நானும் மோனாவும். ஸோ அதெல்லாம் மீண்டு என் பிள்ளை வந்து இந்த உலகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுதுன்னா எல்லாம் கடவுளுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் என்னன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா மோனா கண்டுபிடிச்சிச்சு, நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன். நான் தானே கண்டுபிடிச்சேன். நீங்க சும்மாவே எல்லாத்தையும் கண்டுபிடிப்பீங்க. என்ன தருங்களா, கொஞ்ச நாளாவே எனக்கும் மோனாக்கோ டிவியில பார்த்தாலும் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயமா வந்து நினைச்சு, ரோட்ல வந்து எதுனா பார்த்தாலும் நம்ம குழந்தைங்க வந்து மோனாகிட்ட வந்து பேசுறதோ, அப்புறமா நிறைய பேபி ரிலேட்டட் பேபி ரிலேட்டட் விஷயங்கள்லாம் கண்ணில் மாட்டினே இருந்துச்சு. நான் மோனாக்கு சொல்லினே இருந்தேன்,
என்ன மோனா ஏதோ வந்து நம்ம பார்க்கறது இது பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பேபி ரிலேட்டட் விஷயங்களாவே வருது. என்னவோ எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் வருமோன்னு எனக்கு தோணுது மோனான்னு சொல்லினே இருந்தேன். கேளுங்க, எஸ். துபாயில எங்கெங்க போனோமோ எல்லா ரிலேட்டட் வந்து குழந்தை ரிலேட்டடாவே இருந்துச்சு எங்களுக்கு. ஒரு கடைக்கு போனா அந்த குழந்தை ரிலேட்டடா ஒரு ஷூவு, ஒரு என்ன சொல்றது, ட்ரெஸ்ஸுங்கோ, அப்புறமா வந்து அந்த குழந்தை கூட்டின்னு போற அந்த அந்த வண்டியெல்லாம் வராங்கல்ல, லாம்போர்கினி இது ஒரு வண்டி பார்த்தோம். லாம்போர்கினினா பெரிய கார் லாம்போர்கினி இல்ல. லாம்போர்கினி கம்பெனில வந்து குழந்தை தள்ளுற அந்த என்னப்பா அது பேரு? ட்ராலி. ட்ராலியா? ட்ராலி இதுதானே? எனக்கு தெரியாது. என்னவோ தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாது. இனிமேல் தான் நாங்க கத்துப்போம் அதெல்லாம் என்னான்ட்டுன்னு. அதை பார்த்துட்டு நானும் போனா நின்னுன்னு பேசினுக்கிறோம். அப்பா நம்மளுக்கு புள்ள வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த லாம்போர்கினி இது வாங்கினோம்ப்பா. நம்ம வந்து அதுக்குன்னே துபாய்க்கு வந்து வாங்கினோம்ப்பா. அதெல்லாம் நாங்க பேசின்னு இருந்தோம். ஆமா, ஆமா, ஆமான்னு சொல்லிட்டு அங்கேயே நான் எங்களுக்கு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். எந்த சின்ன சின்ன குழந்தைங்கள பார்க்கும் போதெல்லாம் தூக்கணும், உட்காந்துன்னு, விளையாடிக்கின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எங்களுக்கு. ஆனா சிம்டம்ஸ் வந்து ஒரு ஒரு விஷயமா ஒரு ஒரு வாட்டியும் எங்களுக்கு வந்து அதே ரிலேட்டட் தான் வந்து நின்னுச்சு. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்னன்னா, ஏதோ ஒரு நாள் வந்து வயித்து மேல நான் கை வச்சுன்னு விளையாடின்னு இருந்தேன். அப்போ நான் மோனாட்ட சொன்னேன், மோனா இருக்குது உள்ளோ, என்னவோ இருக்கு, எனக்கு கேட்குது, இது பண்ண அச்சிப்பா அப்படின்னுச்சு. சும்மா இந்த மாதிரி சொல்லினே இருக்காதீங்க, போ வேலையை பாருங்கன்னு சொல்லிச்சு. அன்னைக்கே வந்து எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, ஓகே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ரிவீல் பண்ணுச்சு, அவ்வளோதான். அவுட் ஆஃப் த வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் நான். ம். நான் சொன்னேன் மோனாக்கு, பாரு மோனா நான் சொன்னேன் இல்லை எனக்கும் என் குழந்தைக்கு எவ்வளோ பெரிய பாண்டு இருக்குது பார்த்தியா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு வயிற்றுலையே. ஃபர்ஸ்ட் கூட அது வாந்தி எடுக்கும்போது கூட நான் தான் அதுக்கு சொன்னேன், மோனா வாந்தி எடுக்கிறவன் டைஜஷன் ஆகலன்னா ஒரு நாள் தான் எடுப்பான், நீ டெய்லி ஒரு வாரமா எடுத்துன்னுக்கிற, கண்டிப்பா நீ பிரெக்னென்ட்டான்னு சொல்லி கூட இல்ல இல்லைன்னுச்சு. ஆனா நான் சொல்லியிருந்தாச்சு பார்த்தியா. எஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இன்னும் நிறைய எனக்கு வந்து உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் சந்தோஷத்தில் வந்து எனக்கு எதுவுமே எனக்கு வந்து வார்த்தைகள் வரல. ஸோ ரொம்ப ஹாப்பியாகுது. ரெஸ்பான்ஸை பார்த்தோம் நம்ம நேற்று ஏஜி வ்ளாக்ஸில். எல்லாரும் வந்து வாழ்த்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இன்னும் நிறைய ஒரு அப்பாவா இப்போ நானே வந்து இப்போதான் சின்ன பையன் எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ சீக்கிரம் ஒரு அப்பாவை போகிறேன். அதுதான் உண்மை. உங்கள விட சின்ன பொண்ணு நானு. ஆமா, ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தையா அது வேற எங்களுக்கு. ஓகேங்களா, இதுவே குழந்தையா நான் பார்க்குறேன், குழந்தை மாதிரி நான் பார்த்துன்னுக்கிறேன். இதுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரெண்டும் என் கண்கள் தான். என் வாரிசும் என் ஒய்ஃபும் 2 பேரும் எனக்கு குழந்தை தான். ஸோ எனக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை நான் இப்போ பார்த்து மெயின்டைன் பண்ணணும். எனக்கு வந்து அப்படியே டெய்லி எத்தினி அடிதடி. ஆமா, எத்தனை அடிதடி, எவ்வளவு போராம போட்டிகள். இந்த மேடம் கொஞ்சனா அங்க வந்து அந்த குழந்தை வந்து கோச்சுக்கோ, இல்ல அந்த குழந்தைய கொஞ்சனா இந்த மேடம் இப்பயே கோச்சுக்குது. அதுகிட்ட கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் நீ என்ன கொஞ்சம் மாட்டேன்ற அப்படின்னு இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விஷயமா நம்ம மோனாக்கு ஒரு ஒரு விஷயம் நான் பண்றேன். மோனா மோனா நீ ஹாப்பியா மோனா? எஸ். கேமரா பின்னாடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது வெக்கப்படுங்க அது வர்றதுக்கு. வெக்கப்படல. ரொம்ப அழுக்கா இருக்குன்னு. ஆமா. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பார்ப்பீங்க. மோனாக்கு வந்து நிறைய விஷயம் நான் வந்து செய்ய போறேன். ஜான் வ்ளாக்ஸை வந்து மறக்காம பாருங்க. டெய்லி என்ன நான் கிஃப்ட் கொடுக்க போறேன் மோனாக்குன்னு பாருங்க. மோனாக்கு எனக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்ததுனால மோனாக்கு வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கிஃப்ட் கொடுக்க போறேன். ஓ. எஸ் ஓ. எஸ். பார்க்கலாம். இது வேற வாந்தி வண்டி வேற, அப்பப்போ வாந்தி அது எடுத்துன்னு உன்னால. என்னாலதான்னு நீங்க வந்து கை வச்சா தான் எனக்கு அப்படி ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றேன்னா, நான் போயிட்டு இங்க வயித்துல கை வச்சா சாப்பிட்ட அப்புறம். டொக்குன்னு வந்துருதான். இது வந்து எனக்கு தெரியல. ஆனா டெய்லி புள்ளகிட்ட பேசிட்டு தான் நான் போய் படுக்குவேன். டெய்லி பேசுவேன், டெய்லி கை வச்சுன்னு விளையாடின்னு இருக்குவேன். இப்படி லைட்டாக ரொம்ப அது அந்த சந்தோஷம் இருக்கு, அதெல்லாம் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க, என் குழந்தை வந்தோனோ உனக்கும் உங்க அப்பாவுக்கும் எனக்கு தான் போட்டி. உன்னை எப்படி வளர்த்தாரோ அதே மாதிரி நான் என் புள்ளிய வளர்த்து காட்டுறேன். நீங்க என்ன அழுவுறது, நான் அழுது காட்டுறேன். அவ்வளோ அந்த பாண்டே வந்து சூப்பர். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த அந்த டேட் ஆகிற அந்த எப்படி இருக்கும், அந்த பாண்ட் எப்படி கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு அடிக்குது. என் புள்ள கூட நான் வந்து ஊர் ஃபுல்லாக சுத்த போறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, இந்த மாதிரி ஜாலி சுத்த போறேன். ஜாலியா இது எனக்கு இப்பவே வந்து எனக்கு வந்து எப்படா வருவீங்க. நான் இல்லாம சுத்தக்கூடாது. நீ வீட்டுல போய் தனியா சுத்து. போடி. கண்டிப்பா நீ இல்லாம போயிடுவானா? போவடி நீ. இல்ல போக மாட்டேன். குழந்தைய நானா வானான்னு சொன்னா கூட குழந்தை மம்மியை கூட்டின்னு போலாம். நம்மளோட டைம் பாஸ் மம்மி தான். யார் பேக் பிடிக்கிறது? நான் குழந்தை தூக்கிடுவேன், நீ பேக்கை பிடிச்சிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேச பேச இப்படிதான் ஃபன் போயினே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹாப்பினஸ் வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு வந்து ஆசைப்பட்டேன். அதனால நான் சொல்லிட்டேன்.
நிறைய பேர் வந்து அங்கே பார்க்காதவங்க வந்து இங்கே பார்ப்பீங்க டான் vlogs. இங்கே பார்க்காதவங்க போய் நம்ம ஏஜி vlogs போய் பாருங்க. 2 சேனல்லையும் மாறி மாறி டெய்லி நல்ல விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் என்னென்ன நடக்குதோ நம்ம லைஃப்பில் இப்போ ரீசெண்டாக ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்னென்ன நாங்கள் பண்ண போகிறோம், குழந்தைக்கு என்னென்ன பிளான் பண்ண போகிறோம், என்னென்ன நாங்கள் பண்ண போகிறோம், டெய்லி என்னென்ன நடக்குது வீட்டில் சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் நாங்கள் வந்து உங்ககிட்ட நம்ம சேனல் மூலயமா நம்ம உங்ககிட்ட வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.